அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் டி கீழையூருங்கிற பகுதியில் இன்றைக்கி 80வது சுதந்திர தின விழாவுக்காக கிராம சபை கூட்டம் நடந்திருக்குது. நம்ம பல ஊரை பார்த்துருப்போம். அதில் இந்த ஊரில் வந்து மிக அக்கறையாக வந்து சமூக ஆர்வலர்களும் சரி, வந்த அதிகாரிகளும் சரி, அந்த ஊர் மக்களும் சரி, எத்தனை பேர் வந்திருக்காங்கங்கிறதோட உள்ளத்தோல நம்ம எப்படியாவது நம்ம ஊரை வந்து முன்னேற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்திருக்கிறத தான் நான் வந்து பார்த்தேன். எவ்வளோ ஊர் நம்ம போயிருக்கிறோம். ஆனால் இவங்க வந்து எங்களுக்கான குறைகளை நாங்கள் கேட்போம் அப்படின்னு இவங்க சொன்னதையும் சரி, அதிகாரிகள் அதை வந்து பாயிண்ட் அவுட் எடுத்து நோட்டை எடுத்துக்கிட்டதும் சரி, எல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சாங்க. இது வந்து பேச்சோடு இல்லாமல் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பழமையான கோயில், புகழ்பெற்ற ஒரு கோயில் வந்து மலையடிப்பட்டிங்கிற இந்த ஊரில் இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள்லாம் கூட பல தடவை வந்திருக்கிறோம். இங்கே மிக அதிகமாக வந்து ஒரு குடிநீர் பிரச்சனைங்கிறது இங்கே இருக்குது. இவங்க பேசும்போது அது எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சது. எப்படியாவது நம்ம கிராமத்தை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் இருந்தது. எப்போதுமே ஒரு தெருவு நல்லா இருந்தால் அந்த கிராமம் நல்லாயிருக்கும், அந்த கிராமம் நல்லா இருந்தால் அந்த ஊராட்சி நல்லாயிருக்கும், அந்த ஊராட்சி நல்லா இருந்தால் அந்த மாவட்டம் நல்லா இருக்குங்கிறது தான் இவங்களோட செயல்பாடுகள்னு தெரிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன குறைகள் இருக்குது, என்ன பேசுனாங்கிறத அந்த ஊர் மக்கள்கிட்டே நம்ம வந்து கேட்போம். ஐயா வணக்கம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் பேர் என்ன? என் பேர் பரமசிவம். அங்கே பாருங்கள். என்னங்க, ஒரு வீடு ஒன்று போட்டேன். இந்த போட்டாச்சுனாங்க வரல. அது வரும். அடுத்தது என்ன தண்ணி பிரச்சனை தான். வேறு எது இருந்தாலும் தண்ணி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. இது இங்கே 3 டேங்க் இருக்குங்க சுற்றி. இங்கே என்னன்றது 30 நாளாச்சு, 3 மாதம் ஆச்சுங்க. போய் பாருங்கள் எங்கள் பைப்படியா தண்ணி இல்லாமல் சொன்ன தண்ணி, இந்த கோயில் தண்ணி வாங்கி தர்றது. அது என்ன குடி தண்ணியா என்னது? அது குடி தண்ணி தாங்க. அதுதான் குடி தண்ணி. சமைக்கிறதா தான், குடிக்கிறதா அதுதான். சரி சரி. இப்போ அதனால உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது. தண்ணி பிரச்சனை கிராம சபை கூட்டத்தில் சொல்லியிருக்கீங்களா? எல்லாரும் சொல்லியிருக்காங்க போல. வெங்கடாயத்தை சொல்லியிருக்கேன். சரி அக்கா இங்கே வாங்க. உங்கள் பேர்? ராதா சார். குடிநீர் வசதி இல்லை சார். எங்கள் ஊரில் வந்து நல்ல பெரிய கோயில் இருக்குது, நிறையா மக்கள் வராங்க, எல்லோரும் வராங்க. ஆனால் தண்ணி வசதி இல்லை. குடிக்க தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த கோயிலில் ஒரு சொனான்னு ஒன்று இருக்குது, அதில் தான் சார் நாங்கள் அந்த தண்ணியை தூக்கி தான் குடிக்கிறோம், சோறாக்குறோம், சமைக்கிறோம். வர்றவங்களுக்கும் அந்த தண்ணியை தான் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு தண்ணி வசதியே இல்லை சார். எங்களுக்கு அது ஒன்றும் பண்ணி கொடுங்க சார். தண்ணி வசதி தான் எங்களுக்கு மெயினாக வேணும். வேறு என்னென்ன இருக்குது? வேறு என்ன, எங்களுக்கு எல்லா வசதியுமே தண்ணி வசதி இல்லை, வீட்டு வசதி, வீடு ஒரு சாவு செத்தாலோ ரோடு போகிறதுக்கு வழி கிடையாது, சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு ரோடு கிடையாது. மெயினாக அந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு. எந்த வீதியுமே எங்களுக்கு ரோடு கிடையாது. ஊருக்குள்ளே வந்து நல்ல ஒரு ரோடு கிடையாது. எங்கள் ஊருக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஆமாம் சார், எங்களுக்கு அந்த வசதி எல்லாம் எங்களுக்கு மெயினாக தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க. உப்பு தண்ணி தான். இங்கே வாங்க, உங்கள் பேர் அப்படின்னு இல்லைங்க. இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. மலர்கொடி. நீங்கள் இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான் சார். சொல்லுங்க. தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு தண்ணி தான் எங்கிட்ட பார்த்தாலும். வேற குளத்து தண்ணி இப்போதைக்கு தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கவும் குளத்து பைப்பு தண்ணியை யூஸ் பண்ணாமல் இந்த குளத்து தண்ணி, கோயில் குளத்து தண்ணி, சொன தண்ணியை தூக்கி சாப்பிட்றோம். இந்த காலெல்லாம் கழுவிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க வெளியில் போகிறவங்க. இல்லை சார், இல்லை, நானும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் போது எனக்கு தெரியாது. சாயங்கால நேரத்தில் நாங்கள் கழுவி இருக்கிறோம். இப்போ நல்லா இருக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்டேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது எனக்கு நீங்கள் உங்களெல்லாம் யாருன்னே தெரியாது. இந்த தண்ணி தான் குடிக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம மாநாட்டில் நம்ம செய்தியே பண்ணோம். 2 வருஷமா தான் இது பைப் தண்ணி உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த தண்ணி சொன்ன தண்ணியை தான் தூக்கி வந்து சாப்பிட்ருக்கோம் 2 வருஷமா. எங்களுக்கு குடி தண்ணிக்கு அப்போ இந்த 3 டேங்க் இருக்குதானே? எல்லாம் உப்பு தண்ணி தான் சார். உப்பு தண்ணி தான். அப்போ இந்த காவேரி அங்கே ஒரு கொலாவட்டம் வச்சு இந்த காவேரி தண்ணி காவேரி தண்ணி எல்லாம் வரல. வந்தாலும் எல்லா தண்ணியும் அதுக்கு எல்லாம் கலந்து வருது சார். கல்வடை தண்ணி, நல்ல தண்ணி எல்லாம் ஒன்றாவே வருது. அதனால நாங்கள் பிடிச்சி சாப்பிட்றது இல்லை. இந்த குளத்து தண்ணி குடி தண்ணி வேணும். அடிப்பைப்பு கிடையாது. அடிப்பைப்பெல்லாம் இல்லை எங்களுக்கு. அடிப்பைப்பு கிடையாது. சும்மா தெரு பைப்பில் வர தண்ணி அதுவும் வர கிடையாது. அதுவுமே வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல சார், வர மாட்டேங்குது. கேட்டால் பைப்பு எங்கிட்ட அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் தண்ணி பிடிச்சா 6 மாசம் ஆச்சு. தெரு பைப்லேயே தண்ணி வர மாட்டேங்குது. எங்கேயாவது போய் தூக்கிட்டு வந்து நாங்கள் புழங்குறோம். தண்ணி இல்லை. இந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புற சமயத்தில் எப்படி போய்? அதுதான் கஷ்டம். முதல் நாளே தண்ணி தூக்கி வச்சிருந்து அதை வச்சு நாங்கள் பிள்ளைங்களை குளியாட்டி விட்டு இல்லாட்டி கொல்லவயலுக்கு தான் நாங்கள் அள்ளிக்கிட்டு போகணும். கேணி தண்ணியை தான் அங்கே தான் போய் நாங்கள் புழங்கிக்கிறோம். எங்களுக்கு ஊருக்குள்ளே தண்ணி வசதியே கிடையாது. மொத்தத்திலே தண்ணி வசதி இல்லை, அடிப்பைப்பு இல்லை. எல்லா பிரச்சனையுமே எங்களுக்கு ரொம்ப இருக்கு. எங்களுக்கு அப்பையிலேருந்தே இருக்குது அடிப்பைப்பு இல்லை. கொஞ்ச நாளாக தண்ணி வந்துச்சு, இப்போ 1 வருஷமாகவே தண்ணி இல்லை. வரவங்க சுத்தமாகவே குடி தண்ணி இல்லைன்னா வீட்டு உள்ள வந்து தான் வாங்கி சாப்பிட்றாங்க.
சரி. குளத்து இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் வந்து எல்லாம் சொல்லியிருக்கீங்க, இது மூலியமா நடக்கும் அப்படின்ற நம்புவோம். நம்பிக்கையாக தான் இருக்கும். நம்பிக்கையில் தான் இருக்கீங்க. அவங்க சொன்னதை வச்சு நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும்னு நினைச்சேன். சரி, சொல்லுங்க. எனக்கு வந்து வீட்டுக்கு பட்டா கிடையாது சார். சரி. வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட்டா என் பையனால் வாங்க முடியல. அதுக்கு பட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். அதான் எனக்கு வீடு கொடுக்கணும். பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு மழை காலத்தில் ஒழுகுதான் அந்த வீட்டில் தான் இருக்கோம். உங்கள் கூட வந்து மாநாடு ஊடகமும் துணையாக இருக்கும். செய்தியை வந்து முழுமையாக கொண்டு போவோம். இப்போ அவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் நல்லபடியாக செய்வோம். நன்றி, வணக்கம்.